வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ சனி வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம். 2026 ஒரு 138 நாளைக்கு நடக்குது. அது என்ன சார் வக்ரம் அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அதோடைய வட்ட பாதையில் ஒரு சயின்ஸாகவே சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பின்னோக்கியும் வரும். அதான் நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை, கார் ஓட்டுற மாதிரி தாங்க. முன்னாடியே போய்ட்டு முடியாது, தேவைன்னா பின்னாடியும் வரும். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்துகிட்டு வராரு சனி பகவான். இது நிஜமாலேயே மேலே அந்த காஸ்மோஸில் இது நடந்துகிட்ருக்கு, ஆர்பிட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படி பின்னோக்கி வரும்போது என்னென்ன மாறுதல்கள், ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இத்தனை சேஞ்சஸும் எதனால் அந்த கிரக நகர்வாள். இப்போ முன்னோக்கி போகிற கிரகம் பின்னோக்கி வருது. கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு உத்திரட்டாதி, அதாவது மீன ராசிக்குள்ளேயே தான், வேறு ராசி உள்ளெல்லாம் மாறல, பாதங்கள் மாறுது. அதனால் என் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வாங்க. இது கூட நிறைய பரிகாரங்கள், கோவில் போய் பண்ணுற மாதிரியும் சில பரிகாரங்கள், வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டு வாங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். மீன ராசி, மீன லக்னம். இந்த மொத்த சனி வக்ர பயிற்சியை கதாநாயகி யாருன்னா மீன ராசி லக்னம் தான். ஏன்னா மீன ராசிக்கு என்னன்னா, இந்த வக்ர பயிற்சியில் என் வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு எதனா மூவ் ஆகிடுவாரான்னு ஒரு ஏக்கம். மற்றவங்களுக்கு என்னன்னா, மீனராசிலேயே வெளியே வந்துடாத, எங்கள் வீட்டுள்ள எதுவும் நுழைஞ்சிடாதுன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புக்குள்ளே தான் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இவர் இப்போ மீனராசியை தாண்டிலாம் போகலை, உங்கள் ரேவதியிலேருந்து உத்திரட்டாதிக்கு தான் வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ எல்லாமே உங்கள் வீட்டுள்ளே தான் இருக்கார். அச்சச்சோ அப்போது லட்டு போச்சா அப்படின்னு நினச்சா அப்படிலாம் கிடையாது. இருக்கிற ராசியில் லக்கியானது யாருன்னா மீனம் தான். எல்லாம் சில பேர் எங்கள் வீட்டில் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது என் வீடியோவே பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்லும்போது அதான் அப்படின்னாங்க, ஏம்மா நான் இங்கே தான்மா உக்காண்டிருக்கேன், இப்படி சொல்கிறீ அப்படின்ற வந்தது. என்னென்னா படுற கஷ்டம்னாங்க. உங்கள்கிட்ட சூப்பரான விஷயங்கள் என்னென்னா, குரு பகவான் பார்க்குறாரு. ஜூனில் நம்ம குரு பயிற்சியை சொன்னோம். குரு பகவான் உங்களை பார்க்குறதுனால நீங்கள் பயங்கரமாக தப்பிச்சிட்டு வருவீங்க, நிறைய விஷயத்தில் தப்பிச்சிட்டு வருவீங்க. யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். வக்ர பயிற்சி நடந்தாலுமே குரு பகவான் பார்க்கறதுனால வி ஆர் இன் சேஃபர் ஹேண்ட்ஸ். சரி, எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னா, ரொம்ப மெயினாக என்ன சொல்கிறேன்னா, அது மேரேஜ். ஏன்னா நிறைய மீன ராசி இப்போ டாப் 3 ராசிகள் ஜோதிடத்துக்கு இப்போ ஜாதகம் பார்க்க வருதுல, டாப் 3ல் ஒன்று மீனம். ஏன்னா இது இப்போ இல்லைங்க, அது ரொம்ப வருஷமாகவே ஆரம்ப காலகட்டத்தில் தான் பார்த்துருக்காங்க. யாருக்கு சனி பயிற்சி, அஷ்டம சனி, கண்டக சனியாக நடந்துட்டுருக்கோ அவங்க ஜாதகம் தான் வரும், மீதி பேருக்கு பெருசாக வராது. கஷ்டப்படுறவங்க தானே ஜோசியரை பார்க்க வருவோம், அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். ஸோ இதில் டாப்பில் இருக்கிறது மீனராசி. சரி, முக்கியமாக என்னென்னா திருமணம் ஆனவங்களுக்குள்ள அந்த ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி, மனஸ்தாபம் போயிட்டுருக்கோம், இல்லை ஆகாதவங்களுக்கு ஆகலையேன்ற பிரச்சனை, அது கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். நான் இதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரங்க மெயினாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா, பெண்களாக இருந்தால் அதிகமாக ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போடுங்க. அது சாரியோ சுடிதாரோ எதுவாக இருந்தாலும் சரி, ரெட் கலர். முக்கியமாக மாப்பிள்ளை வீடு பார்க்க வரும்போதோ, இல்லை நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போதோ, இல்லை கல்யாணத்துலேயோ ரெட்டு போடுறது ரொம்ப நல்லது. ஒன்று. ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒயிட் போடுங்க. ஜென்ரலாகவே நீங்கள் ஒயிட் இப்போதைக்கு போடுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக பொண்ணு வீட்டுக்கு போகிறீங்களோ, இல்லை இந்தமாதிரி கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் மெயினாக நீங்கள் போகும்போது ஒயிட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பச்சை கலர், ப்ளூ கலர் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு இப்போ நிறைய பேர் ஞாபகத்துக்கு வராங்கண்ணா. ஏன்னா நாங்கள் நிறைய இப்போ ஜோதிடர்களுக்கு என்ன பிரச்சனைனா, எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எது போனாலும் சரி, எல்லாமே ஜோசியமாகவே பார்த்துட்ருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கலாம் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ தடங்களாகுது. ஆனால் அவங்கள நான் எப்போ பார்த்தாலும் பச்சை கலர் போட்டு வெளியே தான் பார்ப்பேன். நான் அவங்க க்ரீன்லேயே தான் இருப்பாங்க.
ஸோ திருமண விஷயத்துக்கு க்ரீனை அவாய்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு ரெட்டு தான். நீங்கள் அந்த காலத்தில் கல்யாணம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெட்டில் தான் இருப்பாங்க. லேடிஸ் ரெட்டு புடவையில் இருப்பாங்க, ஜென்ஸ் வந்து வெள்ளை வேட்டி சட்டையில் இருப்பாங்க, இல்லை சந்தன கலர் வேட்டி சட்டையில் இருப்பாங்க. இதுதான் டீஃபால்ட். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கல்யாண ஆல்பத்துலேயே அப்படி அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. அதுதான் ட்ரெடிஷ்னல், அதுதான் நல்ல ஒர்க் ஆகும். ஏன்னா பெண்கள் செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுறாங்க, ஆண்கள் சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இது பின்னாடி நிறைய லாஜிக் இருக்குதுங்க. கல்யாணத்துக்கு இதை பண்ணுங்க, ஆகும், கிளிக் ஆகும். சரிங்களா? இது ஒன்று. அதே மாதிரி மனம் முறிவாயிடுச்சு, திருப்பியும் பேசி பேச்சப் பண்ண போகிறனால இதே கலர் ட்ரெஸ்ஸு பேட்டர்னில் போங்க, சூப்பராக வேலை செய்யும். இது ஒன்று. கல்யாணத்தில் யாராவது பேசுகிறீங்க, பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறீங்கன்னா கோவில்களில் கோவில் குளம் பக்கத்தில் உட்காந்து பேசுங்க. கோவில் குளம் பக்கத்தில் உட்காந்து பேசுங்க, நிறைய நல்லது நடக்கும். நல்லது நடந்த பிறகு கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லாரும் நானும் வேண்டிக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக, ஆக்சுவலி இது வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 பேருக்குமே அந்த இடத்துங்களில் நிறைய பிரச்சனை வரும். வேலையும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஜெயிக்கணும்னா நார்மலாக பிளாக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை தவிர்த்துட்டிங்கன்னாவே நிறைய ஜெயிக்கலாம். ஒன்று. தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் சேர்த்து தான் வேண்டணும். மீனாட்சி அம்மனை மட்டும் பார்த்து ஓடியாந்துடக்கூடாது. மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் 2 பேரையும் சேர்த்து வேண்டுங்க. இந்த தெய்வங்களுக்கு வியாழக்கிழமை போயிட்டு இனிப்பு வழங்குங்க. லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தால் பானகம் தருவோம், மீனாட்சி அம்மனாக இருந்தால் பூந்தி லட்டு தருவோம். இனிப்பு கொடுத்து வேண்டுங்க. இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சனிப்பயிற்சியாகவே உங்களுக்கு வந்து அமையும். இப்போ சனி பகவானுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்களாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து நிறைய வித பரிகாரங்கள். இப்போ ஜென்ரலாக பரிகாரங்கள்லாம் என்ன சொல்லுவோம், கோவிலுக்கு போவோம், சனீஸ்வர பகவானுக்கு போவோம், எள்ளு விளக்கு போடுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது பல ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். கூடவே சில மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். கூடவே சில வண்ணங்கள். நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெட் கலரில் இருப்பேன், இல்லை எல்லோ கலரில் இருப்பேன். ஏன்னா ஒரு வண்ணத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது உங்களுடைய மைண்டை மாற்றும், உங்களுடைய வாழ்வியலையே அது மாற்றும். ஸோ உங்களுக்கு சில வண்ணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெய்வங்கள், கோவில்கள் சொல்லியிருக்கேன். அது வந்து சனீஸ்வர பகவான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பர் கால்குலேஷன். ஒரு ராசிக்குள்ளே இப்போ சனி பகவான் இருக்கார், எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த காம்பினேஷனை வச்சு தான் ஒரு ரூபத்தை சொல்லியிருக்கேன். சிவன்லேயே 1008 ரூபத்துக்கு மேலே இருக்குது, பைரவர்லேயே 64 ரூபத்துக்கு மேலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்லேயும் பல ரூபம் இருக்குது. அதில் எந்த ரூபத்தை வழிபட்டால் எனக்கு நல்ல பயன் சீக்கிரம் வரும்ன்றதை உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். இதுவே எப்படின்னா பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே 2 கோடி பேர் இருப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே தான் சனி பகவான் தொடுவார். இப்போ மீனத்தில் இருக்கான்னா உலகத்தில் இருக்க எல்லா மீன ராசிக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த தன்மைகள் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு வீட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பரிகாரங்கள் இன்னும் டீப்பாக வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என் கீழே என் நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் எல்லாருமே பயப்படுறோம். அப்படி இல்லைங்க, அது சொல்லுவாங்க சனி கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்வாங்க. முதல்ல பயத்தை ஓரவைங்க. இவர் யார் அப்படின்னா, இவருக்கு நம்ம மேலே கோவம்லாம் கிடையாது. நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ கஷ்டப்படுறோன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ரொம்ப பேசிக் கான்செப்ட். இவர் மேலே ஒரு பயம் இருக்குன்னா, இவர் ஹாப்பி மூடில் எங்கே இருக்காரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. நான் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். மங்கள சனீஸ்வரர். இதை வந்து நான் பொதுவாக நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னா போய் வேண்டுங்க. எல்லோரும் திருக்கொள்ளிக்காடு போகும், அது ஓகே. அதை தாண்டி ஜேஷ்டா தேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் எல்லாமே மங்கள சனீஸ்வரர் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் தனியாக இதுக்கு கிளாஸே நடத்துகிறேன். தாராளமாக என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸை சேர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனிப்பயிற்சி எல்லாருக்குமே நல்லதாகவே அமைய அந்த எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி
சனீஸ்வர பகவான் அவங்க பிள்ளைங்க மாந்தி குழுகன் எல்லாரும் நம்மளுக்கு எல்லா நல்ல அருளும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.